ഊട്ടി ബസ് സ്റ്റാൻഡിനോട് ചേർന്നൊരു അമ്പലമുണ്ട്. പാറയാണ് കംപ്ലീറ്റ് ഈ മരത്തിനോട് ചേർന്നിട്ട്. വായോ സ്വാമി, സ്വാമി ഇവിടുന്ന് ഇതിൻ്റെ എടുക്കാനുണ്ടോ? ഉണ്ടോ? நம்ம ஊட்டியில நம்ம கோவிலு. ഇവിടെ ശരിക്കും മലയുടെ മുകളാണ്. കംപ്ലീറ്റ് മാളങ്ങളാ പൂസേ. അപ്പോ അവിടെ നിന്നോ എന്താ ചീറ്റിലൊക്കെ കേൾക്കുന്നുണ്ട്? നാഗത്തിന്റെ അപ്പുറത്തുനിന്ന് എടുത്തോ. പോയിക്കോ. എന്താ അറിയോ? ഇറങ്ങി, വേഗം ഇറങ്ങ. കുറച്ച് വീഡിയോ ഉള്ളു. യൂട്യൂബ് നോക്കുക, സ്ട്രീം ട്രാവലർ ST. ഊട്ടി ടൗണിനടുത്തുള്ള കോവിലാണ്. അപ്പോൾ ഇത് നാഗക്ഷേത്രമാണ്. അപ്പോൾ ഈ പയ്യൻ പറഞ്ഞപ്പോൾ ഞങ്ങളും കയറി അതിൻ്റെ മേലേക്ക്. അപ്പോൾ പാമ്പിൻ്റെ ശബ്ദമൊക്കെ കേട്ടപ്പോഴേക്കും ഞങ്ങൾ അതിൻ്റെ മേലിൽ നിന്ന് താഴെ ഇറങ്ങി വന്നു. ഇവിടുത്തെ പൂജാരിയാണ്. അപ്പോൾ ഇതിൻ്റെ ഹിസ്റ്ററി പറയും. தமிழ் மலையாளம். வணக்கம், என் பேர் மோகன்ராஜ். இது வந்து எங்கள் பூஜாரி பரம்பரையில் எங்களுக்கு 7வது தலைமுறையாக இருக்கிறோம். எங்கள் 7வது தலைமுறையில் பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் வந்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்து ரொம்ப போராடி இந்த இடம் எங்கள் கைக்கு வந்திருக்குது. இந்த இடத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ்காரங்க அப்போ ஆண்ட காலத்தில் உள்ளே இருக்கிற ஒரு ஐயா உருவத்தை எடுத்து தண்ணியில் போட்டுருவாங்க. அதாவது ஊட்டி லேக்கில் போட்டுருவாங்க. திரும்பி அவங்க இங்கிருந்து வர்றதுக்குள்ளே அந்த ஐயாவோட உருவம் இதே இடத்துல இருக்கும். அதை பார்த்த இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இது வந்து மனுஷங்க பண்ணுற சூழ்ச்சி, அதனால் வந்து இது நம்பக்கூடாது, இது தெய்வத்தோட சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேர் இங்கே நின்று இன்னும் 2 பேர் திருப்பி அந்த உருவத்தை எடுத்து தண்ணியில் போட்டாங்க. பின்ன திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த 2 பேருமே இங்கே இல்லை, ஐயா மட்டும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து இங்கிலீஷ்காரங்களே இது வந்து பெரிய தெய்வீக சக்தியான இடம், இந்த இடத்த நம்ம வந்து கைப்பற்றக்கூடாது, அதனால இந்த இடத்த வந்து யார் கையில் இருக்கணுமோ அவங்க கையில் இருக்கணும்னு சொல்லி எங்கள் பூஜாரி பரம்பரை கையில் அவங்களே வந்து எங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வத்தோட கோயிலாக வழி நடத்தி வந்துட்டுருக்கோம். முன்னாடி நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவோட சிலை, முழு சிலை உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அந்த சிலை வந்து மைசூர் மகாராணி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண சிலை. அது ப்ரெசென்ட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிருச்சு. அதுலேருந்து ஃபர்னில் பேலஸில் பவானீஸ்வரர் அம்மன், அந்த மாளிகையில் இருக்கிற அந்த அம்மன் வந்து வருஷத்தில் அந்த நினைவு நாளாக நம்ம கோயிலுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி நம்ம கோயிலில் நின்று தரிசனம் கொடுத்துட்டு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட கோயிலோட வரலாறு இன்னும் மிக சிறப்பாக நடந்துட்டுருக்குது. வருஷத்தில் ஆடி மாதத்தில் நம்ம ஐயாவுக்கு வந்து கிடா வெட்டு பண்ணுவோம். அப்பவும் நல்ல அதிக கூட்டம் இருக்கும், பூஜைகள் நடக்கும். ஐயாவுக்கு வந்து 3 கால பூஜை நடந்துட்டுருக்கு. காலையில் அபிஷேகம், நெய்வேத்தியம், தீபார்த்தனை நடக்கும். மதியானம் 12 மணி சமயத்தில் உச்சிக்கால பூஜை நடக்கும். மாலை சரியாக ஒரு 8 மணி நேரத்தில் நட சாத்தும் போது பூஜை முடித்து ஐயாவுக்கு வந்து வழிபாடு முடிக்குவோம். இது ரொம்ப பிரசித்தி பெற்ற நீலகிரி மாவட்டத்திலேயே முனீஸ்வரர்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் அமர்ந்த நிலையிலையும் கையில் வந்து அங்குசமும் வாள் வச்ச நிலையில தான் இருப்பாங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஐயா பார்த்திங்கன்னா இங்கே வந்து தியான நிலை, அதாவது வந்து உற்சவ நிலையில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாரமுனீஸ்வரர் தான். இவரை வந்து பால்முனின்னு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. இவர் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே, அதாவது 12லேருந்து 12:30 மணிக்கு மேலே அவரோட எல்லை ஏதோ அந்த எல்லையில் நடமாட்டம் இருக்குது. இப்போவும் மக்கள் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐயாவோட சக்திக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை, ரொம்ப மிக மிக பெரிய சக்தி. அதே மாதிரி நம்ம ஐயா வந்து நடுநிலையில் ஆலயத்தில் அமர்ந்திருக்காங்க. நம்ம ஐயாவை சுற்றி அவங்க சகோதரங்க முனீஸ்வரர்னு மகாமுனி, ஜடாமுனி, சங்குலி முனி, மாயமுனின்னு சொல்லி 4 எல்லையிலும் 4 பேர் உட்காந்துருக்காங்க. நடு எல்லையில் இருக்கிற நம்ம பால்முனி, அதாவது பாறை முனி, இந்த ஐயாவும் இருக்கிற ஐயாங்களும் எல்லாமே ஒரு இடத்துல கூட்டா நின்று அவங்களோட இதை பேசி முடிச்சுட்டு
விடிய காலையில் 4 மணிக்கு அவங்கவுங்களோட இடத்துக்கு போய் உட்கார்றது ஐதீகமாக இருக்குது. ஐயாவோட பெருமைக்கு அளவில்லை. நல்லபடியாக வாங்க. நம்ம ஊட்டி மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்னாடியே நம்ம ஐயாவோட ஆலயம் இருக்குது. இதுக்கு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா பாறை முனீஸ்வரன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி முக்கிய அம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய மரம். இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே ஆங்கிலேயர் வச்சு கொடுத்துட்டு போன அந்த மரம். இன்னும் இது வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தில் பெரிய புயல் வெள்ளம் அந்த மாதிரி வந்த சூழ்நிலையில் கூட அந்த மரத்துக்கு வந்து எந்த பழுதும் ஆகலை. மற்ற இடத்துல கூட பழுதுகள் நிலச்சரிவு நடந்திருக்குது, மரம்லாம் விழுந்திருக்குது. ஆனால் வந்து நம்ம இடத்துல நம்ம ஐயாவோட கோவிலில் இது ஒரு சிறப்பாக நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். അപ്പോൾ ഇവിടെ കയറിയിട്ട് അതിൻ്റെ ഉള്ളും കൂടെ ഒന്ന് കവർ ചെയ്തോ. ചെരുപ്പ് ഇട്ടിട്ട് കയറാണ്. ഈ പയ്യനെ എടുക്കണം കേട്ടോ, മണി ടച്ച് ചെയ്യണ്ട. ഓക്കെ തമ്പി, ഇനി വരുമ്പോ കാണാം. ഓക്കെ.